Hello friends, welcome to Samail Super. ஈஸியான டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஆல் அண்ட் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா படப்படன்னு பொரிஞ்சதும் ஒரே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, ஒரே ஒரு லவங்கம் எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். மிதமான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இதில் சேர்த்துக்கலாம். கூடவே காய்ந்த மிளகாய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நீல வாக்கில் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பருப்பு நல்லா செவரணும். செவந்ததுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை சேருங்க. அடுத்ததாக பாருங்கள், ஒரே ஒரு கேரட், ஒரு பீன்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. பூண்டு ஒரு 5-6 திரி பல்லு கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடியாக. அது உள்ள சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸும் இது உள்ள சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸு பூண்டெல்லாம் சேர்ந்து ஒன்றாவே வதங்கிடும். அதே மாதிரி காயில் நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல, பாதி அளவு வதங்கினா போதும். ஒரு சின்ன தக்காளியில் பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இதில் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி கிரேட்டரில் சீவி எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க போதும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதிகமாக வதங்கணும்னு தேவையில்லை, நம்ம பாதி அளவுக்கு வதங்கினாவே போதும். வெஜிடபிள்ஸும் ஆனியனும் பருப்பு மட்டும் நல்லா செவர வறுத்துக்கோங்க. பாருங்கள், அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கேன். அதில் சேர்த்துட்டு அதே 3/4 கப் அளவுக்கு சூடான தண்ணி, ஹாட் வாட்டர் சேர்க்குறேங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி 1/4 கப் மட்டும் மீத்தி வைக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் மீதி நம்ம மீச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி இதுள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் எவ்வளோ நம்ம மெஷர் பண்ணி எடுக்கிறோமோ சேமியாவை, அதே கப்பில் நீங்கள் தண்ணி அளந்துக்கோங்க, சரியாக இருக்கும். நான் 3/4 கப் அளவுக்கு பாருங்கள் மீதி இருக்கிற தண்ணியும் சேர்க்குறேன். 3/4 கப் அளவுக்கு சேமியா இருந்தால் அதே 3/4 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்க்கணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சேமியா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்த 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தீ மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் திரும்பவும் மூடி போட்டு வைக்கலாங்க. நான் 2 நிமிஷத்துலேயே ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விடுறேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திருக்கு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. அதனால் இன்னொரு முறை மூடி போட்டு விடலாம். இன்னும் 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு டின்னர் ரெடி ஆகிடும். பாருங்கள், அடுத்த 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சரியாக இருக்குது. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சரியாக இருக்கும். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கடாயிலே மூடி வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் சட்னியும் சாம்பாரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி ஃபஸ்ட்டு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சேமியா உப்புமா ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சால் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.